உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, 278ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்து விட்டோம். மரியணையினுடைய ஓராண்டில் வீடியோ விளைவி வாசிப்பு திட்டத்தில் நம்மளுடைய கவுண்டவுனில் 87 நாட்கள் உண்டு இன்னும் நம்ம பைபிள் முடிக்கிறதுக்கு. நெகேமியாவில் இன்றைக்கி நம்ம 10ஆம் அதிகாரம் வாசிப்போம். எஸ்தர் கிரேக்க மொழிபெயர்ப்பில் 5, 6, 7 அதிகாரங்கள் வாசிப்போம். ஏன்னா இந்த மூணுமே ஒரு தொடர்ச்சி இருக்கக்கூடிய. ஸோ இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நைட்டு தூங்க மாட்டீங்க, அந்தளவுக்கு இது சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்களே பைபிள் எடுத்து வாசிச்சிருவீங்க. அதனால் இது எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த 3 அதிகாரமும் வாசித்து அந்த நிகழ்வு மொத்தத்தையும் நம்ம முடிக்கப் போகிறோம். நீதிமொழிகளில் 21ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து 13லேருந்து 16 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிப்போம். மதுளை நம்ம நேற்று எஸ்ரா அந்த கால் பகுதி இறை வார்த்தை வாசித்தாங்க. அப்புறம் ஒரு கால் பகுதி அவங்க பாவ அறிக்கையிட்டாங்க. அடுத்த கால் பகுதி அவங்க ஆண்டவரை தொழுதார்கள், வழிபட்டார்கள். அப்படின்னா என்ன? அவோதுன்ற அந்த அவோதான்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன பொருள்? வழிபடுவதையும் குறிக்கும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதையும் குறிக்கும், சர்வீஸையும் குறிக்கும், வர்ஷிப்பையும் குறிக்கும். ஸோ ஆதாமேவால் செய்ய தவறுனது, அதுக்கப்புறம் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டு வந்து சீனாய் மலையில் அவர்களை என்னை வழிபட விடு, அவோதா. அதே வார்த்தை தான் இங்கே மக்கள் தொழுகிறாங்க. அப்போ பாருங்க, புதிய ஒரு விடுதலை பயணத்தில் இவங்க ஈடுபட்டு இங்கேயும் எதுக்கு வந்திருக்காங்க? ஆண்டவரை தொழுது கொள்ள எருசலேம் சியோன் மலைக்கு வந்திருக்காங்க அன்பர்களே. ஸோ இந்த ஒரு பக்கம் நம்ம இருக்கும்போது நம்ம இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று அவங்க அவ்வளோ உபவாசம் இருந்து அவங்க இறைவார்த்தை கேட்டு மனஸ்தாபப்பட்டு பாவ மன்னிப்பு அறிக்கையிட்டு அவங்க ஆண்டவர் வழிபட்டதனுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா? புனிதர்கள் எல்லாமே சொல்கிறாங்க நண்பர்களே. நம்ம ஒரு பகுதி பைபிளை வாசிச்சுட்டு அமைதியாக நம்ம அதை தியானிக்கிறோம், அதை பற்றி யோசிக்கிறோம், சிந்தனையை மனசில் செலுத்துகிறோம், இல்லை ஒரு ஜெபமாலை ஜெபிக்கிறோம், இல்லை ஒரு திருப்பலி அட்டன் பண்ணுறோம். புனிதர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, நம்ம எந்த ஒரு ஜெபம், தியானம், ஜெபமாலை, திருப்பலி எத்தனை நம்ம பங்கு கொண்டாலுமே அதனுடைய கடைசியாக என்ன ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றாங்க. அப்போ என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லை. ஜெபத்தில் ஓகே ஆண்டவரே, இந்த ஒரு திருவிழா, எங்கள் ஊர் திருவிழா இன்றைக்கி, இல்லை இன்றைக்கி ஒரு புதுநன்மை திருவிழா, நான் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன்? நான் இந்த புதுநன்மை வாங்க போகிறேன். ஆண்டவரை நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த ஊர் திருவிழாவிலேருந்து, இந்த திருவிழாவிலேருந்து நான் என் வாழ்க்கையில் இந்த ஒரு சேஞ்சு கொண்டு வருவேன். புனிதர்கள் எல்லாமே தான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு ப்ரேயருக்கு அப்புறமும் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்றாங்க நண்பர்களே, ஒரு தீர்மானம். ஸோ இன்றைக்கி மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? உடன்படிக்கையை புதுப்பிக்க போகிறாங்க. நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? எஸ்ரா நெகேமியா புத்தகம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. கோயில் கட்டுறது முதல் பிரிவு, மக்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை கட்டி எழுப்புறது 2வது பிரிவு, 3வது எருசலேமின் மதில்கள், 4வது உடன்படிக்கையை புதுப்பித்தல். ஸோ அதனுடைய மைய பகுதிக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். 8லேருந்து 12 அதிகாரங்கள் உடன்படிக்கையை புதுப்பிக்கிற பகுதி. அதில் இன்றைக்கி 10ஆம் அதிகாரம் நெகேமியாவில் அவங்க இன்றைக்கி சைன் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய முக்கியமான ஆட்கள் பேர்லாம் எழுதிட்டு, மற்ற குருக்கள், கன்னியர்கள், மக்கள்லாம் பொதுவாக குறிப்பிட்டு ஆண்டவரோட செஞ்ச உடன்படிக்கைக்கு இவங்க கையொப்பமிட்டு சைன் போடுறாங்க அன்பார்ந்தவர்களே. நமக்கு இது எதாவது ஞாபகப்படுத்துதா? இப்போ இந்த மான்ஃபோர்ட் முறைப்படி நம்ம 33 நாள் அர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறமும் மாதாவுக்கு நம்மளையே அம்மா இன்னிலேருந்து எல்லாமே உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் போடுற மாதிரி சைன் போடுறோம். அப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே மக்கள். ஸோ இனி நம்மளோட இது இல்லை, நம்மளும் நம்மளுக்கு உரியவையும் அம்மாவுக்கு சொந்தம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? நம்மளுடைய கீழ்த்தரமான உடலின் உணர்வுகளுக்கு சொந்தமாக இருந்துச்சு, இந்த உலகத்துக்கு சொந்தமாக இருந்துச்சு, சாத்தானுக்கு சொந்தமாக இருந்துச்சு. இருந்தப்போ புனித பவுல் கேட்குறார் ரோமியரில் 6ஆம் அதிகாரத்தில், அப்படிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டீங்களே என்ன பயன்? அதை நினச்சி இப்போ அசிங்கம் தானே நீங்கள் படுறீங்க அப்படின்றார். கரெக்டு தான். ஆனால் இப்போது அதை நான் என் அம்மாவுக்கு கொடுப்பேன், ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன் என் அம்மா வழியாக. சரி, எஸ்தர் புத்தகத்தில் நம்ம இன்றைக்கி என்ன வாசிக்க போகிறோம் அன்பார்ந்தவர்களே? ஆமான் சதித்திட்டம் தீட்டிட்டான். யூதர்கள் எல்லாத்துக்கும் நாள் குறிச்சாச்சு, அவங்கள இனப்படுகொலை செய்ய போகிறாங்க. இன்றைக்கி எஸ்தரையும் மோர்திகாயும் உதவிக்கு மோர்திகாய் கூப்பிட்றாரு. ஆண்டவர் இவங்களை எழுப்புறாரு. எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருக்க சொல்கிறாங்க. உபவாசம் முடிஞ்சு இன்றைக்கி அரசரை சந்திக்க வேண்டிய நாள். அரசர் கூப்பிடாமல் போனால் என்ன நடக்கும்? உயிரே போயிடும். செங்கோலை அவர் நீட்டாலைன்னா அவங்க உயிர் பறிக்கப்படும். 30 நாள் ஆச்சு எஸ்தர் அரசியை அவருடைய பிரசனத்துக்கு கூப்பிட்டு. அப்போ என்ன நடக்க போகுது அன்பர்களே?
இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், எப்படி அரசர் அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாரு, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுதில்ல. ஒரு சில புத்தகங்கள் இப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தோபித்து புத்தகம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கதை, எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸாகவே ஆண்டவர் கொண்டு போவார். அதுக்கு உள்ளே நிறையா நல்ல விஷயங்களையும் கற்றுக்குறோம். ஸோ இன்றைக்கி எஸ்தர் அரசர் சந்திக்க போகும்போது நமக்கு நம்மளுடைய நடு தீர்ப்பை பார்க்குற மாதிரியே இருக்கும் அன்பார்ந்தவர்களே. இறுதி தீர்ப்பின் போது அரசர் எப்படி கம்பீரமாக மாட்சியோடு உட்காந்துருப்பார் ஆண்டவர் இயேசு, அதே போல் இன்றைக்கி இந்த அர்த்தகஸ்த அரசர் உட்காந்துருப்பார். அந்த டைமில் நம்ம மோர்திகாயை போல் நம்ம அழிவுக்கும் நரகத்திற்கும் கையளிக்கப்படும் போது எஸ்தரை போல் மாதா உள்ளே வரலன்னா அவ்வளோதான் அன்பார்ந்தவர்களே. அதனால தான் எல்லா புனிதர்களும் அவங்களுடைய கடைசி எதிர்நோக்கா மாதாவை வச்சுருக்குறாங்க. ஸோ ஆமானும் இன்றைக்கி எஸ்தர் போய் சந்திப்பாங்க. ஆமான் இந்த பக்கம் மோர்திகாயை கொல்றதுக்கு தூக்கு மேடையே ரெடி பண்ணிடுவார் அன்பார்ந்தவர்களே. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மோர்திகாய் அடுத்த நாள் காலையில் மோர்திகாயை தூக்கில் போடுறதுக்கு ரெடி பண்ணிடுவார். இன்றைக்கி எல்லாமே உச்ச கட்டத்தில் போகுது அன்பார்ந்தவர்களே. பட் ஆண்டவர் அந்த பக்கம் வல்லமையாக செயல்பட ஆரம்பிப்பார். எவ்வளோ சும்மா அப்படி லைட்டாக திருப்பி விடுவார் அன்பார்ந்தவர்களே. கடவுள் அப்படி உள்ளே புந்து இறங்கிலாம் இல்லை, சும்மா லைட்டாக மாற்றுவார் பாருங்க. ஆமானோடைய எல்லா பிளானும் அப்படி ஒரு செகண்டில் தலைகீழாக திருப்பி போட்டு பிளேட்டை திருப்பின மாதிரி ஆயிரும். அவங்க ஜீவிப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய அந்த கெட்ட எண்ணத்தின்படியே அதை எல்லாத்தையும் அவங்க மேலே திருப்பி விடுங்கன்னு சொல்லி எஸ்தரும் மோர்திகாயும் ஜெபிக்கிறாங்க தெரியுமா. அது அப்படி இன்றைக்கி நடக்கும்னு வந்துடுறேன். ஆனால் அது கடவுளுடைய ஞானத்தை பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி எத்தனை பண்ணியிருக்காரு நம்ம யோசிச்சு பார்ப்போமே. அதாவது சும்மா லைட்டாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் திருப்பி வைப்பார். அந்த ஒரு சின்ன கிரேஸ் இல்லைன்னா எல்லாமே சொதப்பி இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம எஸ்தர் வாழ்க்கையில், இந்த எஸ்தரோடைய புத்தகத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி எத்தனை இடத்துல செயல்பட்டுருக்கார் பாருங்களேன். அதே போல் இன்றைக்கி மோர்திகாய் சாவின் விளிம்பில் இருக்கிற அவர், அசிங்கத்தின் விளிம்பில் இருக்கிற அவர் மன்னரினால் விடுவிக்கப்படுவார். அதே போல் ஆண்டவர் இயேசுவனுடைய பாடுகளும் அவருடைய இறப்பிலிருந்து அவர் உயிர்த்த போது அவர் விடுவிக்கப்பட்டார். ஹி வாஸ் விண்டிகேட்டட். அவர் இன்றைக்கி பாருங்கள், மோர்திகாய் குதிரையில் அமர வச்சு அவரை வலம் வருவாங்க தெருவா. அதே போல் ஆண்டவர் இயேசு திருவெளிப்பாடில் பார்க்குறோம். அவர் வெற்றி வீரராக அதே சிவப்பு ஆடை அணிந்து கொண்டு அவர் வெற்றி வீரராக வலம் வருகிறார். ஸோ இன்றைக்கி மோர்திகாயை ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னடையாளமாக பார்ப்போம். எஸ்தரை தெய்வ மாதாவினுடைய முன்னடையாளம் பார்ப்போம். அந்த அரசரை நடுத்தீர்க்க இருக்கக்கூடிய ஆண்டவருடைய ஒரு முன்னடையாளமாக நம்ம பார்க்கலாம், ஆண்டவர் இயேசுவனுடைய முன்னடையாளமாக. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம ஜெபத்தோடு உள்ளே போய் நம்ம அதுக்குள்ளே நம்ம கேட்கலான்னு பாந்துருக்கலே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். நெகேமியா ஆகமம் அதிகாரம் 10. முத்திரையிட்டவர்கள் பின்வருமாறு: அக்கலியாவின் மகனும் ஆளுநருமாகிய நெகேமியா, செதேக்கியா, குருக்கள் செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கியா, அத்தூசு, செபானியா, மல்லூக்கு, ஆரிம், மெரேமோத்து, ஒபதியா, தானியேல், கின்னத்தோன், பாரூக்கு, மெசுல்லாம், அபியா, மியாமின், மாசியா, பெல்காய், செமாயா.
லேவியர்: அசனியாவின் மகன் ஏசுவா, ஏனாதாத்தின் புதல்வரில் பின்னோய், கத்மியேல். இவர்களின் சகோதரர்கள் செபானியா, ஓதியா, கெலிட்டா, பெலாயா, ஆனான், மீகா, ரகோபு, அசபியா, சக்கூர், செரேபியா, செபானியா, ஓதியா, பானி, பெனினு. மக்கள் தலைவர்: பாரோசு, பாகத்து, மோவாபு, ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காது, பேபாய், அதோனியா, பிக்வாய், ஆதின், அத்தேர், எசேக்கியா, அசூர், ஓதியா, ஆசும், பெசாய், ஆரிபு, அனதோத்து, நேபாய், மக்பியாசு, மெகல்லாம், ஏசிர், மெசபேல், சாதோக்கு யாதுவா, பெலாத்தியா, ஆனான், அனாயா, ஓசேயா, அனனியா, அசுபு, அல்லோகேசு, பில்கா, சோபேக்கு, ரகும், மாசேயா, அகியா, ஆனான், அனான், மல்லூக்கு, ஆரிம், பானா. ஏனைய மக்களும் குருக்களும் லேவியரும் வாயிற்காப்போரும் பாடகர்களும் கோவிற் பணியாளர்களும் வேற்றின மக்களிடமிருந்து பிரிந்து கடவுளின் திருச்சட்டப்படி வாழ்ந்த அனைவரும், அவர்களின் மனைவியரும் புதல்வரும் புதல்வியரும் அறிவு தெளிவு அடைந்த அனைவரும் மேன்மக்களாகிய தங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து கடவுளின் ஊழியனான மோசே வழியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் சாபமும் உள்ளிட்ட கடவுளின் திருச்சட்டத்தை ஏற்று கடைபிடிப்பதாகவும், தம் தலைவராகிய ஆண்டவரின் அனைத்து விதிமுறைகளையும் நீதிநெறிகளையும் நியமங்களையும் காத்து நடப்பதாகவும் வாக்குறுதி தந்தார்கள். சிறப்பாக, நாங்கள் வேற்றின மக்களுக்கு பெண் கொடுக்கவும் மாட்டோம், எங்கள் புதல்வருக்கு அவர்கள் பெண்களை எடுக்கவும் மாட்டோம். வேற்றின மக்கள் ஓய்வு நாளில் சரக்குகளையும் தானிய வகைகளையும் விற்க கொண்டு வந்தால், நாங்கள் அவர்களிடமிருந்து ஓய்வு நாளிலும் புனித நாளிலும் வாங்க மாட்டோம். 7ஆம் ஆண்டின் விளைச்சலை விட்டுக் கொடுப்போம். எவ்வித கடனையும் திரும்ப கேட்க மாட்டோம். காணிக்கை அப்பங்கள், அன்றாட உணவு படையல்கள், ஓய்வு நாள்கள் மற்றும் அமாவாசைகளில் செலுத்தும் வழக்கமான பலிகள், குறிக்கப்பட்ட திருவிழாக்கள், புனித பொருள்கள், இஸ்ரேலுக்காக செலுத்த வேண்டிய பாவம் போக்கும் பலிகள், எங்கள் கடவுளது கோவிலின் அனைத்து வேலைகள் ஆகியவற்றிற்காக ஆண்டுக்கு 4 கிராம் வெள்ளியை நாங்கள் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை விதிமுறையாக ஏற்படுத்திக் கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எம் கடவுளாகிய ஆண்டவரின் பலிபீடத்தின் மீது எரிப்பதற்காக ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் எம் முன்னோரின் குலவரிசைப்படி விறகு காணிக்கை எம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வர குருக்களும் லேவியரும் மக்களும் ஆகிய நாங்கள் சீட்டு போட்டு தெரிந்தெடுப்போம். எங்கள் நிலத்தின் முதற் பலனையும் எல்லா மரங்களின் முதற்கனிகளையும் ஆண்டுதோறும் ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு வர நேர்ந்து கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எங்கள் மக்களின் தலைப்பிள்ளைகளையும் எங்கள் கால்நடைகளின் தலைப்பேறுகளையும், அதாவது மாட்டு மந்தைகளின் தலைப்பேறுகளையும் ஆட்டுக்கிடைகளின் தலைப்பேறுகளையும் நம் இறைவனின் இல்லத்தில் பணி செய்யும் குருக்களிடம் கொண்டு வர நேர்ந்து கொண்டோம். மேலும் எங்களது முதல் பிசைந்த மாவையும் எங்கள் படையல்களையும் ஒவ்வொரு மரத்தின் கனிகளையும் திராட்சை ரசம், எண்ணெய் முதலியவற்றையும் குருக்களுக்காக நம் கடவுளின் கோவில் அறைகளில் கொடுப்போம் என்றும், எங்கள் நிலப்பலனில் 10 பகுதியை லேவியருக்கு கொடுப்போம் என்றும் தேர்ந்து கொண்டோம். ஆனால் அதை நாங்கள் உழைக்கும் ஒவ்வொரு நகரிலும் லேவியர் வசூல் செய்வர். 10 பகுதியை லேவியர் பெறும்போது ஆரோனின் வழிமரபினரான குரு ஒருவர் லேவியரோடு இருக்கட்டும். லேவியர்கள் தங்கள் வசூலில் 10 பகுதியை நம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வந்து கருவூல அறைகளில் சேர்த்து வைக்கட்டும். ஏனெனில் அக்கருவூல அறைகளில்தான் இஸ்ரேல் மக்களும் லேவியரும் கொடையாக கொடுத்த தானியம், திராட்சரசம், எண்ணெய் முதலியவற்றை சேர்த்து வைத்தனர். அங்கேதான் கோவில் திருப்பணிக்குரிய பாத்திரங்களும் இருந்தன.
குருக்களும் பாடகர்களும் வாயிற்காவலரும் திருப்பணியாளர்களும் அங்கு இருந்து வந்தனர். எங்கள் கடவுளின் கோவிலை புறக்கணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தனர். எஸ்தர் ஆகமம் அதிகாரம் 5. 3ஆம் நாள் எஸ்தர் தம் மன்றாட்டை முடித்துக் கொண்டு வழிபாட்டுக்குரிய உடைகளை களைந்துவிட்டு பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டார். சிறப்பாக ஒப்பனை செய்து கொண்ட பின் அனைத்தையும் காண்பவரும் மீட்பருமான கடவுளிடம் மன்றாடினார். பின்பு 2 பணிப்பெண்களை அழைத்து ஒருத்தி மீது மெல்ல சாய்ந்து கொள்ள மற்றவள் தம் ஆடையின் பின்பகுதியை தாங்கி வரச் செய்தார். அழகின் நிறைவோடு விளங்கிய அவரது முகத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் பொலிந்தன. அவருடைய உள்ளமோ அச்சத்தால் கலங்கியிருந்தது. எல்லா வாயில்களையும் கடந்து எஸ்தர் மன்னர் முன் வந்து நின்றார். பொன்னாலும் விலையுயர்ந்த மணிகளாலும் அணி செய்யப்பட்ட மன்னருக்குரிய ஆடம்பர உடைகளை அணிந்தவராக மன்னர் தம் அரியணை மீது வீற்றிருந்தார். அவரது தோற்றம் பேரச்சத்தை தருவதாக இருந்தது. மாட்சியில் துலங்கிய தம் முகத்தை நிமிர்த்தி அவர் கடுஞ்சீற்றத்துடன் எஸ்தரை நோக்கினார். முகம் வெளுத்து மயக்கமுற்ற எஸ்தர் தடுமாறி விழுந்தபோது தம்முன் சென்ற பணிப்பெண்ணை பற்றி கொண்டார். ஆனால் கடவுள் மன்னரின் மனத்தை மாற்றி கனிவு கொள்ளச் செய்தார். மன்னர் கலக்கத்துடன் தம் அரியணையை நின்று விரைந்து வந்து எஸ்தரின் மயக்கம் தெளியும் வரை தம் கைகளில் அவரை தாங்கிக் கொண்டார். என் சொற்களால் அவரை தேற்றிய பின், எஸ்தர், என்ன நேர்ந்தது? நான் உன் அன்புக்குரியவன், ஆகவே அஞ்சாதே, நீ இறக்க மாட்டாய். ஏனெனில் நம் ஆணை நம்முடைய குடிமக்களுக்கு மட்டுமே உரியது. அருகில் வா என்றார். பின்பு அவர் தம் போர்ச்செங்கோலை உயர்த்தி அதை கொண்டு எஸ்தரின் கழுத்தை தொட்ட பின் அவரை தழுவிக்கொண்டு, இப்போது சொல் என்றார். எஸ்தர் மறுமொழியாக, என் தலைவரே, கடவுளின் தூதரை போல தாங்கள் காணப்பட்டீர்கள். தங்களின் மாட்சியை கண்டு என் உள்ளம் அஞ்சி கலங்கியது. என் தலைவரே, தாங்கள் வியப்புக்குரியவர். தங்கள் முகம் அருள் நிறைந்து விளங்குகிறது என்றார். எஸ்தர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி கீழே விழுந்தார். இதனால் மன்னர் கலக்கமுற்றார். எஸ்தருடைய பணியாளர்கள் அனைவரும் அரசியை தேற்றினார்கள். அப்பொழுது மன்னர், எஸ்தர், உனக்கு என்ன வேண்டும்? உன் விருப்பம் யாது? என் பேரரசில் பாதியை கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பேன் என்றார். அதற்கு எஸ்தர், இன்று எனக்கு ஒரு பொன்னாள். மன்னருக்கு விருப்பமானால் இன்று நான் கொடுக்கவிருக்கும் விருந்தில் மன்னரும் ஆமானும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் என்று கூறினார். அப்பொழுது மன்னர், எஸ்தரின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். எனவே ஆமானை உடனே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். எஸ்தர் அழைத்தவாறே விருந்தில் இருவரும் கலந்து கொண்டனர். திராட்சை மதுவை அருந்திய வண்ணம் மன்னர் அரசியை நோக்கி, எஸ்தர், உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்பதெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்றார். அதற்கு எஸ்தர், என் வேண்டுகோளும் விருப்பமும் இதுதான். மன்னரின் பரிவு எனக்கு கிட்டுமாயின் நான் நாளை கொடுக்கவிருக்கும் விருந்திலும் மன்னரும் ஆமானும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். இதை போன்றே நாளையும் செய்வேன் என்றார். ஆமான் மகிழ்ச்சியுடனும் ஓகை உள்ளத்துடனும் மன்னரிடமிருந்து விடை பெற்று சென்றான். ஆனால் அரண்மனையில் யூதராகிய மொர்தெகாயை கண்டபோது அவன் கடுஞ்சீற்றம் கொண்டான். தன் வீட்டுக்கு சென்றதும் அவன் தன் நண்பர்களையும் மனைவி சோசராவையும் அழைத்தான். தன் செல்வத்தை அவர்களுக்கு காட்டி மன்னர் தன்னை பெருமைப்படுத்தியதையும் மற்றவர்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தி பேரரசில் தனக்கு முதலிடம் கொடுத்ததையும் அவர்களிடம் விளக்கினான். பின் ஆமான், மன்னரோடு விருந்துக்கு வருமாறு அரசி என்னை தவிர வேறு யாரையும் அழைக்கவில்லை. நாளைய விருந்துக்கும் என்னை அழைத்திருக்கிறார். ஆனால்
அரண்மனையில் யூதனாகிய மொர்தெகாயை காணும்போது இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை என்றான். 50 முழம் உயரமுள்ள தூக்கு மரம் ஒன்றை நாட்டச் செய்யும். நாளை காலையில் மன்னரிடம் சொல்லி அதில் மொர்தெகாயை தூக்கிலிடச் செய்யும். பின் மன்னரோடு விருந்துக்கு சென்று உண்டு மகிழும் என்று அவனுடைய மனைவி சோசராவும் நண்பர்களும் அவனிடம் கூறினார்கள். இது ஆமானுக்கு உகந்ததாயிருந்தது. உடனே அவன் தூக்கு மரத்தை ஏற்பாடு செய்தான். எஸ்தராகமம் அதிகாரம் 6. ஆண்டவர் அன்று இரவு மன்னருக்கு தூக்கம் வராமல் இருக்கச் செய்தார். ஆகவே குறிப்பேட்டை கொண்டு வந்து தமக்கு படித்து காட்டுமாறு மன்னர் தம் செயலரை பணித்தார். காவற்பணியில் இருந்த 2 அலுவலர்கள் அர்தக்ஷஸ்தா மன்னரை கொல்ல சூழ்ச்சி செய்திருந்தது பற்றி மொர்தெகாய் மன்னரிடம் தெரிவித்தது தொடர்பான குறிப்புகள் அதில் எழுதியிருக்க கண்டார். உடனே மன்னர், இதற்காக மொர்தெகாய்க்கு நாம் என்ன சிறப்பு அல்லது கைமாறு செய்தோம் என்று வினவினார். அவருக்கு தாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று மன்னரின் பணியாளர்கள் மறுமொழி கூறினார்கள். மொர்தெகாய் செய்திருந்த நற்பணி பற்றி மன்னர் விசாரித்துக் கொண்டிருந்த போது ஆமான் அரண்மனை முற்றத்திற்குள் வந்தான். முற்றத்தில் இருப்பவர் யார் என்று மன்னர் வினவினார். தான் ஏற்பாடு செய்திருந்த மரத்தில் மொர்தெகாயை தூக்கிலிடுவது பற்றி பேசுவதற்காக ஆமான் அப்போதுதான் உள்ளே வந்திருந்தான். ஆமான் தான் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்று பணியாளர்கள் மன்னரிடம் கூறினார்கள். அவரை உள்ளே வரச் சொல் என்று மன்னர் சொன்னார். பின் மன்னர், நான் பெருமைப்படுத்த விரும்பும் மனிதருக்கு என்ன செய்யலாம் என்று ஆமானிடம் கேட்டார். என்னை தவிர வேறு யாரை மன்னர் பெருமைப்படுத்த போகிறார் என்று ஆமான் தனக்குள் நினைத்து கொண்டான். எனவே அவன் மன்னரிடம், மன்னர் பெருமைப்படுத்த விரும்பும் மனிதருக்கென மன்னர் அணியும் விலையுயர்ந்த மெல்லிய ஆடைகளையும் பயன்படுத்தும் குதிரையையும் பணியாளர்கள் கொண்டு வரட்டும். அந்த ஆடைகளை மன்னரின் மதிப்பிற்குரிய நண்பர் ஒருவரிடம் கொடுக்கட்டும். அவர் அவற்றை மன்னர் அன்பு செலுத்தும் அம்மனிதருக்கு அணிவிக்கட்டும். குதிரை மீது அவரை அமர்த்தி நகரின் தெருக்களில் வலம் வரச் செய்து மன்னர் பெருமைப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் இவ்வாறே செய்யப்பெறும் என அறிவிக்கட்டும் என்றான். அதற்கு மன்னர், சரியாக சொன்னீர். அரண்மனையில் பணிபுரியும் மொர்தெகாய்க்கு அவ்வாறே செய்யும். நீர் சொன்னவற்றில் எதையும் விட்டுவிட வேண்டாம் என்று ஆமானிடம் கூறினார். எனவே ஆமான் ஆடைகளையும் குதிரையையும் கொண்டு வந்தான். ஆடைகளை மொர்தெகாய்க்கு அணிவித்து குதிரை மீது அவரை அமர்த்தினான். மன்னர் பெருமைப்படுத்த விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இவ்வாறே செய்யப்பெறும் என்று அறிவித்துக் கொண்டே நகரின் தெருக்களில் அவர் வலம் வரச் செய்தார். பின் மொர்தெகாய் அரண்மனைக்கு திரும்பினார். ஆமானோ தன் தலையை மூடிக்கொண்டு துயரத்தோடு தன் வீட்டுக்கு விரைந்தான். தனக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் ஆமான் தன் மனைவி சோசராவிடமும் நண்பர்களிடமும் தெரிவித்தான். மொர்தெகாய் யூத இனத்தை சார்ந்தவர் என்றால், அவருக்கு முன்பாக நீர் சிறுமைப்படும் நிலை தொடங்கிவிட்டது என்றால், நீர் வீழ்ச்சி அடைவது உறுதி. அவரை எதிர்த்து வெல்ல உம்மால் முடியாது. ஏனெனில் என்றுமுள்ள கடவுள் அவரோடு இருக்கிறார் என்று அவர்கள் அவனிடம் கூறினார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே அன்னகர்கள் வந்து எஸ்தர் ஏற்பாடு செய்திருந்த விருந்துக்கு ஆமானை விரைவாக அழைத்துச் சென்றார்கள். எஸ்தராகமம் அதிகாரம் 7. மன்னரும் ஆமானும் அரசியோடு விருந்துக்கு சென்றனர். 2ஆம் நாளும் மன்னர் திராட்சை மதுவை அருந்தியவாறே அரசியிடம், எஸ்தர், உனக்கு என்ன வேண்டும்? உன் வேண்டுகோளும் விருப்பமும் என்ன? என் பேரரசில் பாதியை கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பேன் என்றார். அதற்கு எஸ்தர் மறுமொழியாக, மன்னரே, உமக்கு விருப்பமானால் என் உயிரையும் என் மக்களின் உயிரையும் காப்பாற்றும்.
இதுவே என் வேண்டுகோளும் விருப்பமும் ஆகும். நானும் என் மக்களும் அழிவுக்கும் சூறையாடலுக்கும் அடிமைத்தனத்துக்கும் ஆளாக்கப்பட்டுள்ளோம். நாங்களும் எங்கள் புதல்வர் புதல்வியரும் அடிமைகளாக்கப்பட்டுள்ளோம். இதுவரை நான் பேசாதிருந்தேன். ஆனால் சதிகாரன் மன்னரின் அரண்மனையில் இருக்க தகுதியற்றவன் என்று கூறினார். இத்தகைய செயலை செய்ய துணிந்தவன் யார் என்று மன்னர் வினவினார். அந்த பகைவன் தீயவனாகிய இந்த ஆமான் தான் என்று எஸ்தர் பதிலுரைத்தார். மன்னரின் முன்னிலையிலும் அரசியின் முன்னிலையிலும் ஆமான் திகைத்து நின்றான். மன்னர் விருந்திலிருந்து எழுந்து தோட்டத்துக்கு சென்றார். ஆமானோ தான் மிக இக்கட்டான நிலையில் இருந்ததை உணர்ந்து அரசியிடம் கெஞ்சி மன்றாடத் தொடங்கினான். மன்னர் தோட்டத்திலிருந்து திரும்பிய போது ஆமான் எஸ்தரின் மஞ்சத்தின் மீது விழுந்தபடி அவரிடம் கெஞ்சி மன்றாடி கொண்டிருந்தான். என்ன, எனது வீட்டிலேயே என் மனைவியை கெடுக்க துணிந்தாயோ என்றார் மன்னர். இதை கேட்டதும் ஆமானின் முகம் வாடியது. அப்போது அன்னகர்களுள் ஒருவராகிய புகத்தான் மன்னருக்கு எதிரான சூழ்ச்சியை பற்றி எச்சரித்த மொர்தெக்காயை கொல்வதற்காக ஆமான் ஒரு தூக்கு மரத்தையே ஏற்பாடு செய்துள்ளார். 50 முழம் உயரமுள்ள அந்த தூக்கு மரம் ஆமான் வீட்டில் உள்ளது என்று மன்னரிடம் கூறினார். அவனை அதிலேயே தூக்கிலிடுங்கள் என்று மன்னர் கட்டளையிட்டார். இவ்வாறு மொர்தெக்காயை கொல்ல ஆமான் ஏற்பாடு செய்திருந்த தூக்கு மரத்தில் அவனே தூக்கிலிடப்பட்டான். பின்னர் மன்னரின் சீற்றம் தணிந்தது. நீதிமொழிகள் அதிகாரம் 21. ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். மறைவாக நன்கொடை கொடுத்து சினத்தை தணிப்பார்கள். மடியில் கைக்கூலி திணித்து சீற்றத்தை ஆற்றுவார்கள். நீதி நிலைநாட்டுவது நேர்மையானவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். தீமை செய்வோருக்கோ அது திகில் உண்டாக்கும். விவேகம் காட்டும் வழியை விட்டு விலகிச் செல்பவர் செத்தாரிடையே தங்க விரைபவர். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான சுவாரஸ்யமான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த எஸ்தர் புத்தகத்தில் நாங்கள் வாசித்தது போல் எத்தனை நுணுக்கமான சந்தர்ப்ப சூழல் எதார்ச்சியை போல தோணலாம். அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணது ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொன்றையும் காலம் தோன்றதுக்கு முன்பாகவே இவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திட்டமிட்டு வச்சுருக்கிறீங்க அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் கவனிக்காமலே போயிருக்கோம் ஆண்டவரே. இந்த நாள் இந்த வாசகத்தை நாங்கள் வாசித்ததுக்கப்புறம் we just want to thank you Lord. உங்களை அன்புக்கு செய்கிறோம். உங்களுக்கு நாங்கள் ஏற்றி போற்றி புகழுறோம். உங்களை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நாங்கள் கவனிக்காமல் எத்தனை நல்ல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்பா. அதெல்லாம் என்னமோ நாங்கள் சாதித்த மாதிரி போயிருந்துருக்குறோம். நாங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா எல்லாருக்கும் அதை நாங்கள் சொல்லி காட்டுறோம். நான் பெருசாக செஞ்சேன்னு அட்லீஸ்ட் என் மனசில் கூட நான் அதை பெருமையாக நினச்சிக்கிறேன். நாங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கிறோம்ப்பா. ஆனால் நீங்கள் எத்தனை விஷயங்கள் செஞ்சுட்டு அமைதியாக விண்ணகத்துலேருந்து பார்த்து நாங்கள் அந்த பலன்களை அடையும் போது நீங்கள் அமைதியாக சிரிச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, எவ்வளோ தாழ்ச்சியாக இருக்கிறீங்க, எதையும் காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை போல் நாங்களும் இருக்க அருள் தாரும் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நாங்கள் கண்டு அறிஞ்சு அதுக்கு நன்றி செலுத்தணும். அம்மா, எங்களுக்கு நாங்கள் கண்டுக்காமல் போகிறப்ப எங்களுக்கு சொல்லித்தாங்கம்மா. கடவுள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலும், காலையில் டைமுக்கு எழுப்பி விடுறது, எந்திரிச்சு விடுறது, நல்ல உடல் சுகத்தை கொடுக்கறது, எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வைங்கம்மா. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைக்கி நெகேமியாவில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆக்சுவலாக நம்ம விளக்க உரை கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். 39ஆம் வசனம் பாருங்கள். எங்கள் கடவுளின் கோவிலை புறக்கணிக்க மாட்டோம். அந்த ஒரு லைன் இன்றைக்கி அவங்க சொன்ன எல்லா வாக்குறுதியும் சம்மரைஸ் பண்ணுது.
அல்டிமேட்டாக அவங்க செஞ்சது எல்லாமே செஞ்சாங்க. அவங்க நல்லபடியாக அவங்க செஞ்சது கடவுளை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு சிலையை பிடிச்சாங்க, அதை கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடவுளை தவிர வேறு எதுவும் நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே தேவைப்படாது. அவங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 4 முக்கியமான விஷயங்களை அவங்க அறிக்கிறாங்க. நாங்கள் கலப்பு திருமணம் பண்ண மாட்டோம், நாங்கள் ஓய்வு நாளை கடைபிடிப்போம், நாங்கள் அந்த வாராந்திர வருடாந்திர அந்த ஓய்வு நாட்களில் நாங்கள் கரெக்டாக கடைபிடிப்போன்றாங்க. 2வது. 3வது, மோசேயினுடைய சட்டப்படி எல்லாத்தையும் நாங்கள் மன்னிப்போம். 4வது, அந்த 10ல் 1 பங்கு எல்லா பலிகளுக்கு தேவையான உணவுகள், எங்களுடைய தலை இச்சம் பிள்ளைகள், எங்களுடைய தலை பேரான எங்களுடைய ஆடு மாடுகளினுடைய தலை குட்டிகள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு காணிக்கையாக தரோம் அப்படின்னு சொல்லி, அதாவது சிம்பிளாக சொன்னால் மொத்த மோசே சட்டத்தையும் அவங்க கடைபிடிக்கிறேன்றாங்க. அதெல்லாம் ஒரே வரி, கடவுளின் கோவிலை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம், கடவுளை புறக்கணிக்க மாட்டோம். வில் புட் காட் ஃபர்ஸ்ட் இன் அவர் லைஃப்ஸ். ஸோ நம்மளுடைய கோவிலாகிய நம்மளுடைய உடலையும் ஆன்மாவையும் புறக்கணிக்கிறோமா? அதுக்கு கடவுள்கிட்ட நம்ம திருப்புறோமா? இல்லை அதை கல்வர்களின் குகையை மாற்றி வச்சுருக்கோமா? தேவையில்லாத சிலைகளையும் தொழுகை மேடுகளையும் கட்டி வச்சுருக்குறோமா? மனுஷங்களுக்கும், என்னுடைய மனைவிக்கு, கணவனுக்கு, அப்பா அம்மாவுக்கு, வேலைக்கு, பணத்துக்கு, அதிகாரத்துக்கு, சுய பெருமைக்கு, 7 தலையான பாவங்களுக்கு அதை விட்டுட்டு அதை புறக்கணிச்சுட்டு ஆண்டவருடைய கோயிலை கட்ட ஆரம்பிக்கணும் நண்பர்களே. அந்த ஒரு உறுதிமொழி நம்ம எடுக்கணும். உடனடியாக பண்ண முடியாது, கேட்கணும். சும்மா ஆசைப்பட்டு கேட்டால் போதும், ஆண்டவர் வேலையை நடத்துவார். சரி, எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1b பாருங்கள். 1ஆம் வசனம் b, அழகின் நிறைவோடு விளங்கிய அவரது முகத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் பொழிந்தது. நண்பர்களே, தானியேலும் இதே மாதிரி தான் அவர் உடல் ஒருத்தர் செஞ்சார். ஆனால் அவருடைய முகமும் அவருடைய நண்பர்களுடைய முகம் மற்றவங்களை விட சேர்ந்ததாக இருந்துச்சு. பைபிள் தெளிவாக சொல்லுது, இது உடலின் அழகை பற்றி இங்கே பேசலை. லிட்ரலாக உடம்புல அழகாக இருந்தாங்க வெளியே பார்க்கும்போதும். மோசே பாருங்கள், ஆண்டவர் போய் சந்திப்பு கூடாரத்தில் போய் ஜெபிச்சுட்டு வருவார், உடனே அவருடைய முக தோற்றம் மாறி அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பைபிள் என்ன சொல்ல வருது, இந்த தானியேல், மோசே, எஸ்தர் அவங்களுடைய அழகு அவங்களுடைய உபவாசத்திலும் பரிகாரத்திலும் ஜெபத்தில் இருந்து தான் வருது. அதனால தான் பைபிள் அதை பதிவு செய்யுது. அவங்க பார்க்க ஏன் அழகாக இருந்தாங்க? ஏன்னா அவங்க கடவுளுடைய கண்கள், அவங்களுடைய இதயம் அழகாக இருந்துச்சு. இதயத்திலிருந்து வெளியே வந்த அழகு அது. பாருங்கள், ஒப்பனை பொருட்கள்லாம் போடாத போது கூட, அவங்க பரிகாரம் செஞ்ச போது கூட அந்த அழகு உள்ளே இருந்து வெளியே வந்துச்சு. அப்போது பாருங்கள் நண்பர்களே, அவங்க இன்னும் பயப்படுறாங்க, அவருடைய உள்ளமோ அச்சத்தில் கலங்கியது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே அச்சம் தான் மாதவம் படுறாங்க. அப்போ தான் வானத்தில் சொல்கிறாங்க, அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை கண்டடைந்து உள்ளீர். பாருங்களேன், எக்ஸாக்டாக எஸ்தருக்கும் புதிய எஸ்தர் ஆகிய மாதவுக்கு எவ்வளோ ஒற்றுமைகள் இருக்குன்னு. அடியவள்ன்றாங்க, இவங்களும் அடியவள்னு சொல்கிறாங்க, இவங்களும் பயப்படுறாங்க. ஒரு பெரிய அழைப்பு இருக்கும்போது மாதவம் அஞ்சுகிறார்கள். அப்படின்னா அவங்களோட இந்த அழைப்பை நினச்சில்ல, இது எப்படி நடக்கும் அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் பாருங்கள், 1c D நம்மளுடைய லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், நம்மளுடைய இறுதி தீர்ப்பு அப்படி இங்கே குறிக்கிது பாருங்கள். அந்த அரசன் பாருங்கள், தந்தையாம் இறைவனை, மூவர் இறைவனை, ஆண்டவர் இயேசுவை சித்தரித்து காட்டுவது போல் இருக்குது பாருங்கள். பொன்னாலும் வெள்ளிகளாலும் மணிகளாலும் அணி செய்யப்பட்ட மன்னருக்குரிய ஆடம்பர உடைகளை அணிந்தவராய் மன்னர் தம் அரியணையின் மீது வீற்றிருந்தார். பாருங்களேன், திருவெளிப்பாடில் கடவுளை சொல்கிறது போல் இருக்குது. அவரது தோற்றம் பேரச்சத்தை தருவதாக இருந்துச்சு. பாருங்களேன், கடவுளுக்கு கொடுக்குறது. நம்ம யார் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அஞ்ச சொல்லி? கடவுளை தான். ஆனால் இங்கே சொல்லுது அது அரசருக்கு அதை ஒப்பிடுது. ஏன்னா இந்த அரசருக்கு மூவர் இறைவன், ஆண்டவர் இயேசுவினுடைய தந்தையம் இறைவனுடைய ஒரு முன்னடையாளமாக இருக்கார். மாட்சியில் துளங்கிய தம் முகத்தை அவர் பாருங்கள், அவரோட முகம் மாட்சியில் இருக்குதான். பாருங்கள், இதெல்லாம் கடவுளுக்கு கொடுக்குற ஆட்ரிபியூட்ஸ். திரும்ப 2:7 பாருங்கள், அதே 5ஆம் அதிகாரத்தில், கடவுளின் தூதரை போல தாங்கள் காணப்பட்டீர்கள். எஸ்தர் சொல்கிறாங்க, தங்கள் மாட்சியை கண்டு என் உள்ளம் அஞ்சி கலங்கியது. அப்போ பாருங்களேன், இந்த மாட்சி யாருக்கு உண்டு? கடவுளுக்கு. ஸோ இறுதி தீர்ப்பும் போது ஆண்டவர் உட்காந்துருப்பது போல் அவர் உட்காந்துருக்காராம். ஆல்மோஸ்ட் எல்லா தீர்ப்பும் எழுதியாச்சு. அங்கே எஸ்தரை போல் மாதா இறங்கி போய் அவங்க உயிரை பணைய வச்சு அவங்க பரிந்து பேசினது போல் மாதா இறங்கி போய் பண்ணணும். அதுக்கு நம்ம உபவாசம் இருந்து மாதாவுக்கு உதவி செய்யணும். அதுக்கு தான் மாதா நம்மளை ஜெபிக்க சொல்கிறாங்க ஒவ்வொரு முறையும். எல்லா காட்சிகள், ஃபாத்திமா, லூர்து, எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறாங்க மாதா.
அதிகமாக பரிகாரம் பண்ணுங்கள், ஜெபமாலை ஜெபிங்க. அப்போ தான் நான் போய் உங்களுக்காக ஜெபிக்க முடியும், அங்கே அரசருடைய முன்னிலைக்கு போக முடியும். 1Dயில் பாருங்கள், அவங்களுடைய பணிப்பெண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க நல்லா பிளான் பண்ணி. எதுக்கு? இவங்க மயக்கம் போட்டு விழும்போது அவங்க மேலே தாங்கிக்கிறதுக்கு. அன்பந்தவங்களே, மாதாவுக்கு அந்த பயம் தேவையில்லை. ஏன் தெரியுமா? மாதாவுக்கு தாழ்ச்சி உண்டு. மன்னர் கொண்டா கூட பரவாயில்ல, மாதா போய் நிற்பாங்க. ஏன்னா மாதாவுக்கு தாழ்ச்சி உண்டு. அதான் பாருங்க, நம்ம எல்லா முன்னாடியலங்களும் எல்லாமே கச்சிதமாக பொருந்தணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசுக்கும் சரி, மாதாவுக்கும் சரி, ஒரு சில விஷயங்கள் தான் பொருந்தும், எல்லாமே பொருந்தாது. நம்ம அது தெரியும், நிறைய பைபிளில் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், 1E எஸ்தரின் மயக்கம் தெளியும் வரை தம் கைகளில் அவரை தாங்கி கொண்டார், சொற்களால் அவரை தேற்றினார். அதுக்கப்புறம் 1F பாருங்கள், எஸ்தர், என்ன நேர்ந்தது? நான் உன் அன்புக்குரியவன், ஆகவே அஞ்சாதே, நீ இறக்க மாட்டாய். ஏனெனில் நம் ஆணை நம்முடைய குடிமக்களுக்கு மட்டுமே உரியது, அருகில் வா. இது ஆண்டவர் இயேசு சொல்வார் தெரியுமா? யாருக்கு வரி போடுவாங்க? பிள்ளைக்கு போடுவாங்களா இல்லை குடிமக்களுக்கு போடுவாங்களா? புனித பேதுருட்டை கேட்டார் பாருங்க மத்தேயு நற்செய்தியில். அடிமைகளுக்கு தான் போடுவாங்க, பிள்ளைங்களுக்கு போட மாட்டாங்க அப்படின்னு. அப்போ பாருங்கள், இந்த சட்டமெல்லாம் குடிமக்களுக்கு தான், உனக்கு கிடையாது. அப்போ பாருங்கள், மாதா ட்ரெஸ் பாஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி போய் நிற்கிறாங்க. அதுதான் சாத்தானுக்கு பிடிக்காது. இவர் எப்படி அவர் நீதியை விட்டுட்டு போகலாம்? அப்போ ஆண்டவர் சொல்லலை, நான் பண்ணுவேன், என் அம்மா கேட்குறாங்க அதுக்காக பண்ணுவேன், அவன் அதுக்கு தகுதி இல்லைனாலும் நான் அதுக்கு பண்ணுவேன். ஆனால் அம்மா கேட்கணுமா? அதுக்கு அம்மா ஒரு சில விஷயம் நீ கேட்பாங்க நம்மக்கிட்ட. உன்னால் இதெல்லாம் பண்ண முடியலையா? சரி, அட்லீஸ்ட் இதாவது பண்ணு. உனக்கு திராட்சை ரசம் வேணும், உன்னால் எதுவும் பண்ண முடியாது, சரி தண்ணியாவது ஊற்று, உன்னால் அதான முடியும், அதையாவது பண்ணு. நீ ஜெபமாலை ஜெபி, நீ பாவத்துக்கு பரிகாரம் கேட்க, நீ ஃபுல்லாக இதை ட்ரை பண்ணு. நீ பண்ணுறதை பார்த்து நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன். உன்னால் நீ ஃபுல்லாக பாவத்தை விட்டு வெளியே அதுக்கு நீ உண்மையான மனத்துயிர் அடையலான்னு பரவாயில்ல, ஆனால் நீ முயற்சி பண்ணுறதை பார்த்து நான் போய் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். சிம்பிள் அன்பர்களே. அதுக்கப்புறம் 1E பாருங்கள், ஆனால் கடவுள் மன்னரின் மனதை மாற்றி கனிவு கொள்ள செய்தார். அன்பர்களே, கிரேக்கத்தில் மட்டும்தான் இந்த கடவுள்ன்ற வார்த்தை வருது. கடவுள் மன்னரின் மனதை மாற்றினார். அப்போ பாருங்கள், கடவுளிடம் தயவு பெற்றால் மன்னரிடமும் தயவு பெறலாம். நம்ம ஜெபிக்கணும் அன்பர்களே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், என்னுடைய கணவனை மாற்ற முடியல, என் மனைவி மாற்ற முடியல, என் அம்மா அப்பாவை மாற்ற முடியல, என்னால் பரிகாரம் பண்ண முடியல. ஏன்னா இன்னும் நம்ம அந்தளவுக்கு எஸ்தரை போல் பாருங்கள், சாணத்தை தூக்கி அவங்க அப்படின்னா அப்படி எக்ஸாக்டாக அதை பண்ணணும்னு சொல்ல வரல, அந்தளவுக்கு கொடூரமாக 3 நாள் சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. எனக்கு இது வேண்டும். 3 நாளோடு நமக்கு கிடைக்கலையா? 3 நாளோடு நிறுத்திடக்கூடாது, 30 நாளைக்கு போகணும். 30 நாள் பத்திலையா 300 நாள், 300 நாள் பத்திலையா 30 வருஷத்துக்கு நான் பண்ணுவேன். ஏன் கணவரை மாற்றுற வரைக்கும் நான் அதை பண்ணிட்டு தான் இருப்பேன். அந்த அளவுக்கு இறங்க மாட்டேங்கிறோம். அப்படி இல்லையா, நம்ம ஒரு வேளை தூய்மையான உள்ளத்தோடு கேட்க மாட்டேங்கிறோம். பாவத்தை விட்டு வெளியே வரணும், உலக பற்றுதல் விட்டு வெளியே வரணும், ஃபுல்லாக கடவுள்கிட்ட நம்ம வாழ்க்கையை திருப்பணும், அப்போ நடக்கும். அப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் இறங்கிட்டா கடவுள் மன்னரின் மனதை மாற்றி கனிவு கொள்ள செய்தார். அப்போ நம்ம கணவருடைய மனசை மாற்றுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும்? என் அம்மா அப்பாவுடைய மனசை மாற்றுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும்? இப்போ நம்ம எந்தளவுக்கு எஸ்தரை போல் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பரிகாரமும் ஜெபம் செஞ்சோன்னா, நீதியான வாழ்க்கையை வாழ்ந்து நேர்மையாளர்களின் ஜெபம் வல்லமையானது. யாக்கோபு 5:16 சொல்லுது. நேர்மையாளர்களாக வாழ்ந்து உபவாசமும் ஜெபமும் இருந்தால் யாரை வேணால் மாற்றலாம். நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம், அதுதான் பிரச்சனை. 8ஆம் வசனம் பாருங்கள், மன்னரின் பிரிவு எனக்கு கிட்டுமாயின், நான் நாளை கொடுக்கவிருக்கும் விருந்தில் மன்னரும் ஆமானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இதை போன்றே நாளையும் செய்வேன். அன்பர்களே, அப்போது எஸ்தருக்கு தெரியுது இப்போ வேண்டாம். அவர் மனசில் கடவுள் அந்த ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்கள். அப்போ மாதாவுக்கு தெரியும் எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும். நம்ம செய்கிறது எல்லாத்தையும் மாதா மாற்றி கணனி பெண்ணை போல் அலைஞ்சு திரிஞ்சு கேட்கணும் அவசியம் இல்லை. மாதாவுக்கு இருக்கிற தாழ்ச்சியிலையும் அன்புலையும் ஆண்டவர் இயேசுவால் அதை புறக்கணிக்கவே முடியாது. மாதாவோட ஒரு பெருமூச்சு போதும், மாதாவை ரெசிஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஜீசஸ் மாதாவை அன்பு செய்கிறார். மாதாவுக்கு வல்லமையெல்லாம் இல்லை, மாதாவை அந்தளவுக்கு தண்ணியை சுருக்கிட்டாங்க, தன்னை சிறுகி கொண்டாங்க, அவங்க குறுக்கி கொண்டாங்க. ஷீ டிக்ரீஸ்ட் அண்ட் காட் இன்க்ரீஸ்ட். கடவுள் அவங்களுக்குள்ளே இருக்கிறாங்க, மாதா கரைஞ்சு மறைஞ்சிட்டாங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள், ஆண்டவர் அன்று இரவு மன்னருக்கு தூக்க வராமல் இருக்க செய்தார். ஓ மை காட் அன்பர்களே,
ஆதாமுடைய உடம்புலேருந்து விழாவிலிருந்து எலும்பு எடுத்த போது அவருக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வர வைத்தார். சவுல்கிட்டேருந்து ஈட்டியும் அந்த இதையும் எடுக்கும்போது, அந்த தண்ணி அந்த கோலையும் எடுக்கும்போது அவர் ஆழ்ந்து அவரும் அவருடைய படை வீரர்களும் தூங்கி கொண்டிருந்தார்கள். தாவீது போய் எடுத்துகிட்டு வர வரைக்கும் ஆண்டவர் தூங்க வச்சார். அவங்களெல்லாம் தூங்க வச்சார், இவரை இங்கே தூக்கம் கொடுக்காமல் பண்ணார். அப்போ பாருங்க நண்பர்களே, கடவுளுக்கு அன்புக்குரியவர்களாக தாவீதுடைய உள்ளம் கடவுளுக்கு பிடிச்சிருந்துச்சி, எஸ்தருடைய உள்ளம் கடவுளுக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்படிப்பட்டவங்களாம் நம்ம நேர்மையாளர்களாக இருந்து பரிகாரமும் ஜபமும் செய்தோம்னா ஆண்டவர் தூக்கம் வரவும் வைப்பார், தேவைப்பட்டால் வர வைக்காமலும் போய் வைப்பார். யோசிச்சு பார்த்தா பயங்கரமாக இருக்கலாம் நண்பர்களே. அதே நைட்டு அந்த சைடு ஆமானாங்க யூதர்களை கொள்றதுக்கு சீட்டுக்குள்ளிக்கு போட்டு மோர்திகாய்க்கு என்ன பண்ணலான்னு பிளான் போட்டுட்ருக்காரு. இங்கே ஆண்டவர் சும்மா ஒன்று தான் மாற்றி விட்டார். என்னது, தூக்கம் வர விடாமல் பண்ணார், அவ்வளோதான். அப்போ அவரே மன்னரே என்ன பண்ணலாம், பாஸ்ட் டைமுக்கு அப்போல்லாம் டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, என்ன பண்ணலாம், சரி ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு குறிப்பு, அதை எடுத்து படி. அந்த டைம் பார்த்து கரெக்டாக மோர்திகாயை பற்றி வருது. எவ்வளோ கோயின்சிடென்ஸ் அன்பார்ந்தவர்களே, எத்தனை தற்செயல்கள், இதெல்லாம் தற்செயலா, கடவுளுடைய செயல். அப்போ நமக்கு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனை நடந்திருக்கும் யோசிச்சு பார்த்தா அப்படியே நம்ம மனசு வீங்குது இல்லை? ஐயோ ஆண்டவர் இவ்வளோ தயவா, இவ்வளவு இரக்கமா, இவ்வளவு கருணையா. ஆனால் அதெல்லாம் அவர் செஞ்சுட்டு நமக்கு சொல்லவே இல்லை பாருங்க. இப்போ பைபிள் வாசிக்கும் போது நமக்கு தெரியுது. ஆனால் அவர் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறாரு பாருங்களேன், விண்ணகத்துலேருந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் நினச்சா பிளேட்டை எல்லாத்தையுமே கதையவே திருப்பலாமா, மாற்றி போடலான்னு வந்தோங்களே. அவர் பாருங்கள், ஆமாம் அன்னைக்கு காலையில் மோர்திகாயை தூக்கிலிடுறதுக்கு பிளான் போட்டுட்டு உள்ளே நுழையிறாரு. அந்த டைம் பார்த்து மன்னர் இவரை பார்த்து கேட்குறாரு, நான் பெருமைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம். அப்படியே பிளேட் திரும்பிடுச்சு. இவரால் சொல்லக்கூட முடியல ஆமானுடைய பிளானை. ஏன் தெரியுமா? 13ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் என்றும் உள்ள கடவுள் அவரோடு இருக்கிறார். மோர்திகாயோடு இருந்தார். எந்த கையால் அவர் தூக்கில் போன்னு நினச்சாலும் அதே கையால் அவருக்கு பொன்னாடையை போத்த வச்சார் கடவுள். ஓ மை காட், எவ்வளோ வல்லமையாக கடவுள் செயல்படுறார் அன்பந்தர்களே. அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்களை செஞ்சுட்டு நம்ம எவ்வளோ பெருமைப்பட்டுட்ருக்கோம். ஆண்டவர் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு. அந்த குட்டி குட்டி விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள். சவுல் அந்த ஈட்டியை தூக்கி போடும்போது அது தாவீது மேலே குத்தி இருந்துச்சுன்னா அது தாவீது மேலே படாமல் போடுற அளவுக்கு ஒரு நொடி தான். அவர் சொல்ல பாருங்கள், எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அவர் யோனத்தான் கிட்ட சொல்கிறாரு, அவருடைய மனைவி கிட்ட. அவர் அன்னைக்கு தூங்கும்போது கூட காலையில் உயிரோடு எந்திரிப்போமா, யாராவது அவரை கொண்டு வருவாங்களா, எப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழலில் அதுக்கு நடுவில் பிறந்தது தான் இத்தனை திருப்பாடல்கள், இத்தனை சங்கீதம் தாவீதால் எழுத முடிஞ்சு. சில சமயம் நான் யோசிப்பேன், ஆண்டவரே அவ்வளோ கொடூரமான டைம் என் வாழ்க்கையில். சில சமயம் என்னோடய பாவத்தில் என்னை விழுவிட்டது கொடுக்க நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதனால தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் ஆண்டவர் இவ்வளோ அன்பு செய்கிறேன். நான் பாவமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இவ்வளோ அன்பு செய்யவே முடியாது. அதுக்காக பாவம் செய்யணும்னு சொல்ல வரல. நம்ம ஈஸ்டர் பூசையில் சொல்கிற மாதிரி தான், ஓ ஆதாமின் பாவமே பேறு பெற்ற பாவமே, அதனால தான் கிறிஸ்து எங்களுக்கு கிடைச்சார். அதே போல் தான் சில சமயம் இந்த துன்பங்கள் கஷ்டங்கள்ல தான் கடவுள் கூட இருக்கிறோம். அதுக்காகவே இந்த துன்பங்களை தாங்கிக்கலாம் போல். அவரோட அருள்களம், அவருடைய உடனிருப்பு நம்ம கூட இருந்தால் என்ன வேணால் நடக்கும்னு வந்தவர்களே. அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். எஸ்தர், உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வேண்டுகோள் விருப்பமும் என்ன? என் பேரரசில் பாதியை கேட்டாலும் அதை உனக்கு நான் கொடுப்பேன். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இந்த மன்னரை விட அதிகமாக தாராளமுள்ள கொண்டவர். மாதா கேட்டால் பாதி இல்லை, மொத்த அரசையும் கொடுத்துருவார். ஏன் தெரியுமா? அவர் கொடுத்துட்டார். ஆக்சுவலாக புதிய எஸ்தருக்கு அவர் மொத்த அரசும் யார்? தன் மகன் தான். அவரோட மொத்த அன்பும் தன் மகன் தான். மாதா கேட்டாங்க, அந்த மகனையே மாதா கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை விட என்ன வேணும் அன்பார்ந்தவர்களே? இனி வாழ்வது மாதா இல்லை, கிறிஸ்துவே மாதாக்குள்ளே வாழ்கிறார். மொத்த அரசாட்சியும் மாதா கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு மாதாவுக்கு அன்புக்குரியவர் கடவுள். அப்பாவா தந்தை, துணையாளரா தூயாவினவர், மகனாகிய சுதன் ஆண்டவர் இயேசு. சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். கதை இதோட முடியல, நாளைக்கு இன்னும் இருக்குது. நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.